தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சிங்கப்பெண் உண்டுங்க. நெகிழ வைக்கக்கூடிய ஒரு தியாகம். அப்படியே அவங்க கதைய கேட்டா நமக்கு புல்லரிக்கும். இப்படியெல்லாம் இருந்தார்களா? அப்படின்னு. ஒரு பெண் இ அன்னைக்கு சொல்றோம் பெண் அடிமைப்பட்டு கிடந்தால்லாம் நெறைய பேசுறாங்க. ஆனா இப்பேற்பட்ட பெண்களும் அன்னைக்கு இருந்திருக்காங்க. துணிச்சல், தைரியம், வீரம் இது எல்லாமே ஆணுக்கு நிகராக அன்னைக்கு பெண்களிடம் ஆணுக்கு நிகராக இருந்திருக்கு. அவங்க தான் அஞ்சலை அம்மாள். இன்னைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு ஐகானாக, அடையாளமாக நெறைய ஆளுமைகள் இருக்கும். அதுல அஞ்சலையம்மாள் அப்படிங்கக்கூடிய ஒருத்தங்கள சொல்லுவாங்க. அந்த அஞ்சலையம்மாள் தான் இந்த அஞ்சலையம்மாள். அவ்வளவு வீரம், துணிச்சல். அதனால தான் அவர் அத ஐகானாக அடையாளப்படுத்தினார். நம்முடைய தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர். குறிப்பாக 1921 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழ்நாட்டில இருந்து கலந்து கொண்ட முதல் பெண்மணி இந்த அஞ்சலையம்மாள் தான். முதல் பெண்மணி அவங்க தான். பாரதியாரே அவரை பெரிய அளவில் பாராட்டி இருக்கின்றார், புகழ்ந்திருக்கின்றார் அந்த அஞ்சலையம்மாளை. இந்த அஞ்சலையம்மாள் செய்த இன்னொரு பெரிய ஒரு வீர பராக்கிரமம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்றைய காலகட்டத்தில ஆங்கிலேய அரசு ஜேம்ஸ் நீல் அப்படிங்கக்கூடிய ஒரு தளபதிக்கு அவன் நினைவாக அங்கே சிலை அமைச்சாங்க. அந்த ஜேம்ஸ் நீல் யார் அப்படின்னு சொன்னா, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்பாய் புரட்சி. வேலூர்ல நடந்த அந்த சிப்பாய் புரட்சியிலே இந்தியர்களை குருவி சுடுவதை போல சுட்டுக் கொண்ட ஒரு கயவன், ஒரு கொடூரன். அந்த கொடூரனுக்கு பெருமைப்படுத்தும் விதமாக அவனுக்கு ஒரு நினைவு சிலை ஜேம்ஸ் நீல்ஸ் அவனுக்கு. இத பார்த்து கொதித்தெழுந்தாங்க பல பேர். அதுல முக்கியமான ஒருத்தர் யாருன்னு சொன்னா நம்முடைய அஞ்சலை அம்மாள். அந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா, அவங்களும் இன்னும் சில பேரும் போய் அந்த சிலையை ஆங்கிலேயர்கள் அமைத்த அந்த சிலையை துணிச்சலோடு அடிச்சு, உடைச்சு தூர எறிஞ்சாங்க. கோடரிய வச்சு அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வீரம் அன்னைக்கு அஞ்சலை அம்மாளிடம் இருந்தது. உப்பு சத்தியாகிரகத்தில கலந்துக்கிட்டாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில கலந்து கொண்டதற்காக இவர கைது பண்ண ஆங்கிலேய அரசு 6 மாத சிறை தண்டனை விதித்தது. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அம்மா அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது 6 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. கர்ப்பிணியாகவே ஜெயிலுக்குள்ள போனாங்க. அந்த நேரத்துல அவங்க கூட ஒரு 9 வயது மகள். அந்த மகளையும் சேர்த்தே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஜெயிலுக்குள்ள வயிற்றுக்குள்ள கையில சின்ன குழந்தை. இதோடு ஜெயில் வாசம் அனுபவித்த ஒரு தாய் அந்த அஞ்சலை அம்மாள். இந்த அம்மா 4 மாதம் அங்க ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுமே, நிறை மாதம் வந்துரும். அப்படியே அந்த குழந்தை பெறுவதற்காக ஒரு விடுப்பில் வெளிய வர்றாங்க. விடுப்பில் வந்தவங்க குழந்தை பெற்ற 12வது நாள் பழையபடி ஜெயிலுக்குள்ள அந்த சிறை தண்டனை அனுபவிப்பதற்காக அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள். பிறந்த குழந்தையோடு. அந்த பிறந்த குழந்தையோடும் மிச்சம் இருந்த 2 மாதங்களை சிறையிலேயே அனுபவித்தவர் அஞ்சலை அம்மாள். அந்த அளவிற்கு வீரம், தியாகம் என்பது அன்றைக்கு மலிந்து போய் கிடந்திருக்கின்றது. இவர பார்த்து காந்தியடிகள் சொல்லுவாராம், தென்னாட்டு ஜான்சி ராணின்னா அது அஞ்சலை அம்மாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த துணிச்சல். ஒருமுறை காந்தியடிகளுக்கு முன்னாடியே போய் குதிரையில பர்தா போட்டுட்டு குதிரையில போய் இறங்கி நின்னாங்களாம். அவரே ஷாக் ஆயிட்டாரு. யாருப்பா இப்படி ஒரு பெண் பர்தாவும் போட்டுக்கிட்டு குதிரையில வீரமா வந்து இறங்கின்னு பர்தாவ திறந்தா அங்க அஞ்சலை அம்மாள். ஆச்சரியப்பட்டு தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு அவங்களுக்கு காந்தியடிகளால் அழைக்கப்பட்ட ஒரு பெண் இந்த அஞ்சலை அம்மாள். ஜெயிலுக்குள்ள அந்த கைக்குழந்தையோடு இருந்தாங்க. அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஜெயிலுக்குள்ளேயே அவன் அந்த பிறந்த உடனே அந்த சிறை தண்டனையை தாய் கூட சேர்ந்து அனுபவிச்சதுனால, அவனுக்கு ஜெயில் வீரன் அப்படின்னு சொல்லி பேர் வைத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவிற்கு தாய்மார்களும் இங்க இருந்திருக்காங்க. ஏன் தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு அவங்கள சொல்றாங்க அஞ்சலை அம்மாள்னா, ஜான்சி ராணியும் ஒரு கைக்குழந்தையை அப்படியே பின்னாடி கட்டிட்டு தான் போர் செய்ததாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அதே மாதிரி கைக்குழந்தையோடு சுதந்திர போராட்டத்தில், வயிற்றில் குழந்தையோடு, அதுக்கு பிறகு கைக்குழந்தையோடு சுதந்திர போராட்டத்தில் துணிச்சலோடு நின்ற ஒரு பெண் அஞ்சலை அம்மாள். அது மாதிரி 1927ல காந்தியடிகளும், அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் அவர்களும் ஒருமுறை நாகர்கோவிலுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அப்படி நாகர்கோவிலுக்கு அவங்க வருகை தந்த பொழுது, சுதந்திர போராட்டம் அப்படி தீயா பற்றி எரிந்து கொண்டிருந்த ஒரு நேரம். அந்த நேரத்துல இந்திய சுதந்திர போராட்ட நிதியாக காந்தியடிகளுக்கு தன்னுடைய அத்தனை நகைகளையும் கழற்றி பொதுக்கூட்டத்திலேயே கொடுத்த ஒரு பெண் உண்டுங்க. அவங்க தியாகி
சொர்ணம்மாள் அப்படிங்கக்கூடியவங்க. இப்படி எத்தனையோ பெண்கள் வரிசைப்படுத்தி லட்சுமிபாய் 1940ல் சிங்கப்பூருக்கு டாக்டர் அவங்க. டாக்டர் உத்தியோகம் பார்க்கறதுக்காக தான் சிங்கப்பூர் போனாங்க. ஆனா, நேதாஜியினுடைய அந்த படையில் அதுக்கு பிறகு சேர்ந்து ஜான்சி ராணி படை அப்படிங்கிறதுக்கு தலைவியாகவே, கேப்டனாகவே மாறியவர் கேப்டன் லட்சுமி அவர்கள். அந்தவிற்கு ம் டாக்டர் தொழில விட்டுக்கிட்டு சுதந்திர போராட்டத்தில இறங்கிட்டாங்க. அந்த கேப்டன் லட்சுமி கடைசியில நம்ம குடியரசுத் தலைவர் தேர்தல்லாம் கூட நின்னாங்க. அந்த அளவிற்கு சிறப்பு மிக்கவர்கள். இப்படி எத்தனையோ பெண்களை நாம் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். தான் சிங்கப்பெண்ணே அப்படிங்கக்கூடியது இவர்களுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமான வரியாக இருக்கும். சுதந்திர போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவிற்காக உழைக்கின்ற பெண்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம பெயர் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு 2 பேரை நாம் சொல்லியாக வேண்டும். கர்னல் கோபியா குரோசி அப்படிங்கக்கூடியவங்க. இன்னொருத்தங்க யார் அப்படின்னு சொன்னா, விமானப்படை விங் கமாண்டர் அப்படிங்கக்கூடிய வியாபிகா சிங். இவங்க 2 பேரும் பகல்காம் தாக்குதலில் பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னம் தனியாக ஃப்ளைட்ல போயி 2 ஃப்ளைட்ல போயி பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்களை மிக துல்லியமாக, மிக நுட்பமாக அடிச்சு நொறுக்கிக்கிட்டு அழித்து கொண்டு திரும்பி வந்தார்கள். இதுதான் சிங்கப்பெண். இவர்கள்தான் சிங்கப்பெண்கள். வீரத்தை, நாட்டிற்காக தேவைப்பட்டால் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த தேசபக்தி, அந்த தேசப்பற்று, அந்த திறன், அந்த அச்சமின்மை, இதைதான் நாம் சிங்கப்பெண்களுடைய அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இவர்களை வைத்து நான் சொல்லுகின்றேன். சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவினில் உன்னை ஏந்துமே. கண்டிப்பாக இந்த பெண்கள் எல்லாம், இந்த நீரா ஆரியாவில் இருந்து தில்லையாடி வள்ளியம்மை, ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், சொர்ணம்மாள், இன்னும் கேப்டன் லட்சுமி, அஞ்சலை அம்மாள், இன்னும் எத்தனையோ பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இந்த செந்தூர் ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்தி முடித்த கோபியா குரோசி, வியாபிகா சிங், இவங்க எல்லாருமே இவர்கள்தான் சிங்கப்பெண்கள். இதுதான் சிங்கப்பெண்ணினுடைய அடையாளம். அச்சமின்மை, துணிச்சல், வீரம், தியாகம், இதுதான் சிங்கப்பெண்ணாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள். திறமையை வெளிப்படுத்துதல், இங்கதான் ஒரு சிங்கப்பெண்ணினுடைய அடையாளமே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சிங்கப்பெண்கள் எல்லாம் என்றும் போற்றப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பெண்கள் யார் அப்படின்னு சொன்னா இவங்க தான்.